Exercise 1.4 first sum. Sum என்ன கொடுத்திருக்காங்க? For the curve y equal to x cube given in figure. Y equal to x cube கொடுத்திருக்காங்க. Draw. நமக்கு அடுத்து என்னென்ன draw பண்ண சொல்லியிருக்காங்கன்னா first one y equal to minus x cube. இப்போ நம்ம வந்து xக்கு பல terms எல்லாம் போட்டு y வேல்யூ கண்டுபிடிச்சு draw பண்ணலாம். மேப்ல draw பண்ணலாம். ஸோ xக்கு பதிலா -2 போட்டோன்னா y equal to minus x cube equal to 8 வரும். ஸோ next x equal to -1 போட்டோன்னா y equal to 1. x equal to 0னா y equal to 0. இந்த மாதிரி xக்கு 2 and xக்கு 1 and 2 போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி எழுதிக்கிறோம். xக்கு -2 வேல்யூஸ் போடும்போது ப்ளஸ் வேல்யூஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? y வேல்யூஸ் அப்படின்றத கீழே நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் மேப்பில் ட்ரா பண்ணுறோம். இது நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு -2, 8 -2, 8 இங்கே இருக்கும். ஸோ -1, 1 and 0, 0 1, -1 ட்ரா பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற கர்வ் தான் y equal to minus x cube. It is the reflection of y axis. நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க y equal to x cubeன்ற ஆக்சிஸ்க்கு இது வந்து ரெஃப்ளெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம் y equal to x cube plus 1. y equal to x cube plus 1க்கு நமக்கு xக்கு வேல்யூஸ் கொடுத்து y வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம்னா நமக்கு கொடுத்துருக்க கிவன் கிராஃப்க்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் ட்ராயிங்க்கு. ஸோ பாயிண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இதை ட்ரா பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். -2, 7 -1, 0 0, 1 1, 2 and 2, 9 பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வழியே ட்ரா பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆக்சிஸ் தான் கர்வ் தான் y equal to x cube plus 1ன்ற கிராஃப். ஸோ த கிராஃப் ஆஃப் y equal to x cube plus 1 is shifted upward to 1 unit. நமக்கு y equal to x cubeன்ற கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்படி இருக்கும், கீழே இருக்கும். அதுக்கு மேலே தான் நமக்கு இப்போ வரைஞ்சிருக்கு கிராஃப் இருக்கு ஓ. ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், ஓன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும், சென்டர் வழியாக பாஸ் ஆகிற பாயிண்ட். அதனால நமக்கு இப்போ கிடைச்சிருக்க பாயிண்ட் வந்து 1 அப்வர்டாக இருக்குது. அதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த கிராஃப் ஆஃப் y equal to x cube plus 1 is shifted upward to 1 unit. தேர்ட் சம் y equal to x cube minus 1. அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃபில் மார்க் பண்ணணும். என்னென்ன பாயிண்ட்ஸ்? -2, 9 -9 -1, -2 0, 1 1, 0 2, 7. நமக்கு ஆல்ரெடி y equal to x cubeன்ற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும், சென்டர் பாயிண்ட் வழியாக போகும். ஸோ the graph of y equal to x cube minus 1 is shifted downward to 1 unit. y equal to x cubeக்கு ஒரு யூனிட் டவுன்வர்டில் இருக்கும். ஃபோர்த் சம் y equal to x cube x plus 1 the whole cube. அதுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்க கிராஃப் y equal to x plus 1 the whole cube. அதுக்கு எக்ஸ்க்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் அண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு y வேல்யூ கண்டுபிடிச்சி நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்ன பாயிண்ட்ஸ்? -3, 8 -2, -1 -1, 0 and 1, 8 0, 1 1, 8 2, 27. நம்ம வந்து கிராஃபில் மார்க் பண்ண முடிகிற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்? -3, -8 -2, -1 -1, 0 0, 1 1, 8 இந்த கிராஃபை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஃபும் y equal to x cubeன்ற கிராஃபுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கிராஃப் ஆஃப் y equal to x plus 1 the whole cube is shifted to the left for 1 unit. இந்த கிராஃப் வந்து லெஃப்ட் சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சம் y equal to -x the whole power 1/3. 1/3ன்றது கியூபிக் ரூட். ஸோ இப்போ நம்ம x equal to -1க்கு y வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். y என்ன கிடைக்குது? y equal to 1. x equal to 0க்கு y வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா y equal to 0. x equal to 1 implies y equal to -1. திஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் மேப்பில் மார்க் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆக்சிஸ் கிடைக்கும். அந்த ஆக்சிஸ் தான்
y equal to minus x the whole power 1 by 3 the curve கிடைக்கும். So then y equal to minus x the whole power 1 by 3 is the reflection of the graph y equal to x power 1 by 3 about x-axis. x-axis பொறுத்து இந்த graph வந்து y equal to x power 1 by 3க்கு reflectionஆ இருக்குது. Second one, y equal to x power 1 by 3 plus 1. இதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம மார்க் பண்ணி கிடைக்கிற கிராஃப் வந்து then y equal to x power 1 by 3 plus 1 is the x graph of y equal to x power 1 by 3 shifts to the upward for 1 unit. y equal to x power 1 by 3 இந்த கிராஃப்க்கு 1 யூனிட் upwardல இருக்குது. y equal to x power 1 by 3 minus 1 is third one க்கு x க்கு minus 1 க்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சா y equal to minus 2 x க்கு 0 போட்டோம்னா minus 1 x க்கு 1 போட்டோம்னா 0 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணியிருக்கோம். minus 1, minus 1 2 0, minus 1 1, 0 மார்க் பண்ணிட்டா ஒரு ஆக்சிஸ் கிடைக்கும். அதுதான் y equal to x power 1 by 3 minus 1. Then y equal to x power 1 by 3 minus 1 is a graph y equal to x power 1 by 3 shifts to the upward for the 1 unit. 1 unit வந்து upwardல இருக்குது. Sorry, shift to the downward for 1 unit. upward கிடையாது, downward. ஏன்னா கொடுத்திருக்க நமக்கு y equal to x cube axis வந்துட்டு இப்படிதான் இருக்கும். 0, 0 பாயிண்ட் வழியா போகும். அப்ப இதுக்கு கீழே தானே இருக்கு. ஸோ நம்ம வந்து டவுன்வர்டு எழுதிடணும். 1 பாயிண்ட் டவுன்வர்ட். Fourth sum, y equal to x plus 1 the whole power 1 by 3. x பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம கிராஃப் போட்டிருக்கோம். இந்த கிராஃப் வந்து y equal to x plus 1 the whole power 1 by 3. அதுதான் கிராஃப். அந்த கிராஃப் வந்து x power 1 by 3க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Then y equal to x plus 1 the whole power 1 by 3 is the graph of x power 1 by 3 shift to the left for 1 unit. அது எல்லா கிராஃப் வந்து 1 யூனிட் லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. Third sum, graph the function f of x equal to x cube and g of x equal to cubic root of x on the same coordinate plane. Find f composition g and graph on it plane as well. Explain your results. First f of x, g of x கொடுத்திருக்காங்க. Same coordinate planeல இருக்கு. and find f composition g கண்டுபிடிக்கணும். அந்த கிராஃப் வரைஞ்சோன்னா அதோடைய ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of x என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப். அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். y equal to x cube. அண்ட் தென் அதுக்கு எக்ஸ் வேல்யூஸ் போட்டோன்னா எக்ஸுக்கு -2 போட்டோன்னா -8, எக்ஸுக்கு -1 போட்டோன்னா -1 cube equal to -1, எக்ஸுக்கு 0 போட்டோன்னா y equal to 0, எக்ஸுக்கு 1 போடும்போது y equal to 1, எக்ஸுக்கு 2 வேல்யூ போடும்போது y equal to 2, 8. இப்போ நெக்ஸ்ட் g of x என்ன கொடுத்துருக்காங்க, cubic root of x. இதையும் நம்ம y டேர்ம்னு வச்சுக்குவோம். எக்ஸுக்கு 8 போடும்போது y ஓட வேல்யூ -2, எக்ஸுக்கு -1 போடும்போது y வேல்யூ -1, எக்ஸுக்கு 0 போடும்போது y வேல்யூ 0, எக்ஸுக்கு 1 போடும்போது y equal to 1, எக்ஸுக்கு 8 போட்டோன்னா y equal to 2. அண்ட் எக்ஸ் ஒய் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணுறோம். இந்த g of x இந்த கர்வ் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, g of x இந்த கர்வ் இந்த பாயிண்ட்ஸ் வழியா இப்படி போகும். அண்ட் இந்த கர்வ்ஸ் வந்து f of x நான் மார்க் பண்ணிக்கிறேன்னா இந்த கர்வோடைய எண்டில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இது f of x, இங்கே f of x. g of x வந்து எந்த மாதிரி போகுது. இப்போ f கம்போசிஷன் g கண்டுபிடிக்கணும். f என்னது எக்ஸ் கியூப், கம்போசிஷன் g வந்து x பவர் 1/3. இப்போ பவரில் இருக்கிறனால ரெண்டையும் ஹோல் பவர்னு எழுதிக்கலாமா. ஸோ எக்ஸ் பவர் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் பவர் 1/3 × 3. ஸோ 3 கேன்சல் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் போட்டாலும் அதே தான் ஒய்க்கும் கிடைக்கும். ஸோ நமக்கு கிவன் கிராஃப் வந்துட்டு எஃப் கம்போசிஷன் ஜி வந்து இந்த இருக்கா, தட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். Since f composition g of x equal to x is symmetric, the symmetric line about the line y equal to x. y equal to x இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சிமெட்ரிக்காக இருக்கு. g of x வந்து is the inverse of f of x. g of xக்கு இன்வர்ஸாக தான் f of x இருக்குது.
ஸோ therefore g of x equal to f inverse of x எடுத்துக்கலாமா? g of x வந்து இன்வெர்ஸாக தான் இருக்குது அப்படி சொல்கிறனால g of x equal to f inverse of x. Fourth sum, write the steps to obtain the graph of the function y equal to x in minus 1 the whole cube plus 5 from the graph y equal to x square. x squareலேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. எப்படி போடுவோம் ஸ்டெப்ஸ் எழுதணும். ட்ரா த கிராஃப் ஆஃப் y equal to x square. ஃபஸ்ட்டு y equal to x square கிராஃபுக்கு ட்ரா பண்ணணும். டு கெட் y equal to x minus 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா ப்ளஸ் 1 இருக்க எல்லாத்துலேயும் 1 வந்து ஷிஃப்டாக இருக்கும் அப்வர்டா, -1 இருந்தால் 1 டவுன்வர்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்போம். இங்கே மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கனால 1 யூனிட் ரைட் சைடில் போயிருக்கும். ஸோ டு கெட் y equal to x minus 1 the whole square, we have to shift the curve 1 unit to the right. y equal to x square curve வரைஞ்சதை 1 unit right side draw பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது y equal to x minus 1 the whole square. Then we have to draw the curve 3 into x minus 1 the whole square. அதே curve தான் 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் கிடைக்குமோ அதுக்கு ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபைனலி we have to draw அது கூட நெக்ஸ்ட் 5 ஆட் பண்ணுறது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு வந்து கிவன் ஃபங்க்ஷனுக்குரிய கிராஃப் கிடச்சிரும். தட் இஸ் y equal to 3 into x minus 1 the whole square plus 5. Fifth sum, from the curve y equal to sin x graph, the functions y equal to sin of minus x. Sin of minus x equal to minus வெளியே கொண்டு வரலாம் minus sin x. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோன்னா y equal to minus 0 into sin x 0 equal to sin 0 0 தான். sin 0 0க்கு தான். என்னென்ன வேல்யூஸ்க்குலாம் 0 வரும்? பை 2π எக்ஸட்ரா எல்லா இதுக்குமே வந்து எக்ஸ் வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா y equal to 0 தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸுக்கு π/2 போட்டோம் அப்படின்னா y equal to minus sin π/2 minus π/2 which is equal to minus 1. எக்ஸுக்கு மைனஸ் π/2 போடும்போது y வேல்யூ 1. ஸோ இது நம்ம கிடச்சிருக்க பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். 0க்கு 0 பாயிண்ட் அண்ட் π/2க்கு -1, π/2க்கு -1, மைனஸ் π/2க்கு +1. இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் which is equal to y equal to இது sin minus xன்ற கர்வ். y equal to minus sin x. இதுதான் இந்த கர்வ் தான் y equal to minus sin x. அடுத்த செகண்ட் ஒன் y equal to minus sin of minus x. இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் எக்ஸை ப்ளஸ் எக்ஸாக மாற்றிடும். ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ y equal to sin x. y equal to sin xன்ற கர்வு ஆல்ரெடி கொடுத்துருந்தாது நம்ம எழுதிடலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸுக்கு 0 போட்டோன்னா y வேல்யூ 0, எக்ஸுக்கு π/2 போட்டோன்னா சைனோட வேல்யூ வந்து -1, எக்ஸுக்கு பை போட்டோன்னா 0, 3π/2னா minus 3π/2னா 1. இதுதான் கிராஃப் ஆஃப் y equal to minus sin of minus x. Third one, y equal to sin π/2 plus x is a graph which is obtained from y equal to sin x by shifting the graph to π/2 to the left. அந்த கிராஃபை வந்துட்டு π/2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து π/2 லெஃப்ட் சைடில் போனால் தான் அந்த கிராஃப் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே இந்த கிராஃப் வந்து செகண்ட் இதில் உள்ள கிராஃப் வந்து y equal to minus sin of minus xன்ற கிராஃப் தான் y equal to sin x கிராஃப்னு சொல்லியிருந்தோமா. இந்த கிராஃபில் ஒரு π/2 வந்து லெஃப்டில் போனது தான் நமக்கு தேர்ட் சம்மில் உள்ள கிராஃபாக கிடைக்குது. பார்த்தீங்களா, எக்ஸ் ஈக்குவல் வந்து 0 போடும்போது அங்கே வந்து 0, இங்கே 0 போடும்போது நமக்கு 1, அந்த π/2 லெஃப்டில் போயிருக்கு. Next, y equal to π/2 minus x is a graph obtained from y equal to sin xலேருந்து எழுதும்போது நமக்கு வந்து கிராஃப் வந்து π/2 வந்து ரைட் சைடில் போகிறதா கிடைக்குது. ஸோ π/2 ரைட்டில் போகும்போது நமக்கு ஆல்ரெடி y equal to sin x கர்வ் வரைஞ்சிருந்தோமா, அந்த கர்வில் π/2 பாயிண்ட் வந்து ரைட் சைடில் போகுது.
இப்போ நமக்கு கிடைச்சிருக்க given graph என்னன்னா y equal to sin of pi/2 minus x. Sixth sum from the curve y equal to x, y equal to x என்ற curveல இருந்து draw y equal to minus x draw பண்ணணும். y equal to xனா xக்கு என்ன வேல்யூ கொடுக்குமோ அதே தான் y கிடைக்கும். ஸோ வந்து y equal to x என்ற கிராஃப் draw பண்ணியாச்சா. ஸோ நான் y equal to minus x, அப்போ மைனஸ் வேல்யூ போடுறதுக்கலாம் ப்ளஸ். ஸோ இப்படி வரும். இந்த கிராஃபும் நம்ம வரைஞ்சாச்சு. y equal to this line is y equal to minus x. நெக்ஸ்ட் y equal to 2x. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச y equal to x வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 2x மைனஸ் 1 போட்டோன்னா -2, 0 xக்கு போட்டோன்னா 0, xக்கு 1 போட்டோன்னா 2. இந்த கிராஃப் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. தேர்ட் சம் y equal to x plus 1. இந்த கிராஃப் நம்ம ட்ரா பண்ணுறோம். y equal to x ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்க்கு பதிலா 1 போட்டோம் அப்படின்னா y equal to 0. xக்கு -1 போட்டோன்னா -1 + 1 0, xக்கு 0 போட்டோன்னா ஆன்சர் 1, y வேல்யூ 1, xக்கு 1 போட்டோன்னா 2 y வேல்யூ. ஸோ அந்த கிராஃப் வந்து இந்த வரைஞ்சிருக்கோமா. ஸோ -1, 0, 0, 1, 1, 2 இது வழியாக போகிற பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைன் தான் y equal to x plus 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃபோர்த்தில் y equal to 1/2x plus 1. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச லைன் y equal to x இந்த கர்வ் லைனை வரைஞ்சாச்சு. நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் x வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். xக்கு -2 போட்டோன்னா -2, 2 கேன்சல் ஆயிரும் ஆன்சர். -1 + 1 equal to 0. xக்கு 0 போடும்போது இது டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ y வேல்யூ 1. xக்கு 2 போடும்போது 2 கேன்சல் ஆயிரும். மேலே இருக்க 1 + 1 2. இப்போ இந்த லைனெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோன்னா நமக்கு கிடைக்கிற லைன் தான் y equal to 1/2x plus 1. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் y equal to -2x minus 3. இப்போ xக்கு -2 போடும்போது -2 போட்டோம்னா -2 × 2 4. ஸோ 4 - 3 equal to 1. xக்கு -1 போடும்போது 2 - 3 equal to -1. xக்கு 0 போடும்போது -3. இந்த லைன்ஸை டயக்ராமில் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற லைன்னா y equal to -2x minus 3. Seventh sum. From the curve y equal to mod x, draw given points. Given இதெல்லாம் ட்ரா பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து y equal to mod x இருக்கும்போது y வந்து +x ஆகவும் இருக்கலாம் -x ஆகவும் இருக்கலாம். சப்போஸ் y +ஆக இருக்குன்னு அப்படின்னா 0 போட்டோன்னா 0 கிடைக்கும். xக்கு 0 போட்டோன்னா y வேல்யூ 0, xக்கு 1 போட்டால் y வேல்யூ 2, xக்கு 2 போட்டால் y வேல்யூ 2. இந்த y வந்து மைனஸ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா x 0, 0, -1, -2 போடும்போது நமக்கு y வேல்யூஸ் 0 and 1 and 2 மாறிடும். ஏன்னா மாலஸ் இருக்குதா. ஸோ வேல்யூஸ் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் சம் y equal to mod x plus 1, mod x -1 plus 1. இப்போ வந்து மாடில் x -1 plus 1 எடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா y equal to mod x minus 1 எடுத்துக்கிறோம். y வேல்யூ 0 போடும்போது நமக்கு x என்ன கிடைக்கும் 1 கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து y equal to mod xன்ற வேல்யூ தான் நான் காமிக்கிறேன்னா இது வந்து y equal to mod x அப்படின்ற கிராஃபோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் y equal to mod of x minus 1ன்ற ட்ரா வந்து நம்ம பென்சில் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அது கூட என்ன பண்ணியிருக்கோம் 1 + 1. ஸோ 1 வந்து அப்வர்ட் ஆகிடுது. ஸோ நமக்கு இந்த ரெண்டாவது வரைஞ்ச இதுக்கு லைனுக்கு 1 பாயிண்ட் அப்வர்டாக வர்றது தான் y equal to mod x minus 1 plus 1. இங்கே +1 கொடுத்துருக்கனால 1 அப்வர்ட். ஸோ நமக்கு வேல்யூஸ் வச்சு நம்ம போடுற கிராஃப் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் y equal to mod x plus 1 minus 1. y equal to mod x plus 1 நம்ம எடுத்துக்கிறோம். yக்கு 0 போடும்போது x plus 1 equal to 0, x வேல்யூ -1 கிடைச்சிருது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை ட்ரா பண்ணிக்கிறோம் y equal to mod x. இந்த லைன் போட்டிருக்கிறது பென்சில் லைன் போட்டிருக்கிறது y equal to mod x. சரியா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து y equal to mod x plus 1 போடுறோம்.
mod x plus 1 வந்து xக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? yக்கு 0 போடும்போது xக்கு -1. ஸோ -1, 0வா? -1, 0 எடுத்துட்டு அதுக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம். அதுதான் y = mod x plus 1. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இதை போடும்போது என்ன போடணும்? mod x plus 1 கூட நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா -1 இருக்குது. ஸோ -1னா 1 பாயிண்ட் டவுன்வர்ட். ஸோ டவுன்வர்டில் ஒரு டயக்ராம் போட்டுலாமா? போட்டோம்னா நமக்கு என்ன கிராஃப் கிடைச்சிரும்? y = mod of x plus 1 minus 1. Third one, y = mod of x plus 2 minus 3. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம y = mod x என்ற drawing வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் y = mod x plus 2 கிராஃப் எடுத்துக்கிறோம். yக்கு 0 போடும்போது x வேல்யூ என்ன கிடைக்குது? -2 கிடைக்கும். இப்போ -2 சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். அதுதான் y = x plus 2. இதுலேருந்து -3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்வேர்டாக கிடைக்கிற பாயிண்ட் தான் நமக்கு கிராஃப் தான் நமக்கு வந்து கிவன் கேட்டுக்கு கிராஃப். ஸோ இங்கே 0ல் இருக்கு -1, -2, -3. இங்கே 3 பாயிண்ட்ஸ் டவுன்வேர்டாக ஒரு கிராஃப் போட்டுக்கிறோம். இந்த கிராஃப் தான் என்னது? y = mod of x plus 2 minus 3. 8th sum. From the curves y = sin x, draw y = sin mod x. Hint sin minus x = minus sin x. இப்போ நமக்கு given என்ன ட்ரா பண்ணணும்? y = mod sin x. y = sin x ன்னு எடுத்துக்கலாமா? ப்ளஸ்ஸாக இருக்கும்போது sin x. சப்போஸ் எக்ஸுக்கு மைனஸாக இருக்கும்போது மைனஸ் sin x. இப்போ மைனஸை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ y = sin x. இப்போ நமக்கு ட்ரா பண்ணுறோம் கிராஃபில். எக்ஸுக்கு 0 போடும்போது 0, எக்ஸுக்கு π/2 போடும்போது என்ன வேல்யூஸ் வருது? பாசிட்டிவாக இருக்கும்போது எக்ஸுக்கு π/2 போட்டோன்னா 1. அந்த டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் yக்கு = minus sin x. அப்படியே பாசிட்டிவ்ஸாக இருக்க எல்லாமே மைனஸில் வரும். அப்போ அப்வேர்டாக இருக்கிறதுலாம் டவுன்வேர்டில் வரும். டவுன்வேர்டில் இருக்கிறது எல்லாமே இங்கே அப்வேர்டில் வந்துடும். நமக்கு அப்போ y = -sin x என்ற கர்வ் கிடச்சிரும்.